ராகி பக்கோடா எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து முருங்கைத்தலை வந்து நல்லா இளங்கொழுந்தா ஒரு கட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதை வந்து இருக்கா பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு உப்பு கல் போட்டு நல்லா தண்ணியை ஊற வச்சு கரைச்சி எடுத்துடலாம். ஓகேங்களா, அது கூட வந்து மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசால், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், அப்புறமா மிளகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியாச்சு. சீரகம் கொஞ்சம் நிறைய போட்டுக்காங்க. சீரகம் போட்டால் தான் நல்லா வாசனை இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஓமம் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பக்கோடாவுக்கு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நல்லா அந்த உப்புகளில் கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்னா கரைஞ்சிடும். தயவுசெய்து சால்ட்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சால்ட்டுனா பொடி சால்ட்டு, நீங்களே முடிஞ்சால் அரைச்சிக்காங்க ராவா. ஓகேங்களா, மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்காங்க. அதுக்கு மேலே மிளகு கொஞ்சம், சீரகெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கியாச்சு அந்த தண்ணியில். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேங்க, மாவெல்லாம் போட்டு ஆட் பண்ணுறேங்க. இதுக்கு வந்து ஒரு 3 மாவு மிக்ஸ் பண்ணுறேங்க. அதாவது சப்பாத்தி மாவு, கோதுமை மாவு ஒரே ஒரு 1/4 டம்ளர் போட்டால் போதும். ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா கட்டார் மட்டார் இருக்கும். அதனால் 1/4 டம்ளர் ஆட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, போதும் அதுவே. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ராகி மாவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கப்பு போட்டுக்காங்க. மெயினாக வந்து அரிசி மாவு ஆட் பண்ணணும், அப்போ தான் ஸ்மூத்தாக வரும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்தி மசால், அதாவது கரம் மசால் சொல்லுவாங்க, அதே கொஞ்சம் சில்லி பவுட்ரு இதெல்லாம் ஆட் பண்ணுறேங்க. நல்லா ஆட் பண்ணி எடுத்துக்காங்க. நல்லா கலக்கி விட்டுக்காங்க. ஏன்னா உப்பு சால்ட்டை வந்து நல்லா கரையணும். இதை வந்து வீட்டிலே ஹோம்மேடாக அரைச்ச சில்லி பவுட்ரு. இது வந்து ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1 ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்காங்க. இது அரிசி மாவு. அரிசி மாவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டம்ளர் போடுங்க. ராகி மாவு வந்து ஒரு 4 டம்ளர் போடுங்க. கோதுமை மாவு வந்து கம்மியாக போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா கடார் முடார்னு சவுண்ட் வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்காங்க. இந்த பதத்துக்கு உதிரியாக வர மாதிரி பிசைஞ்சுக்காங்க. அப்புறம் நல்லா ஆயிலை வந்து சூடு பண்ண அப்புறம் அப்படியே ஆயில் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுவையான பக்கோடா. ஓகேங்களா, குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே இதை கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு ஹோம்ஒர்க் எழுதுவாங்க. அதை விட்டுட்டு இந்த பிஸ்கெட்டு, நூடுல்ஸு, இந்த கன்றாவியெல்லாம் வாங்கி தராது தயவுசெய்து. பப்ஸு, இந்த பிரெட் ஐட்டங்க, ரொட்டி ஐட்டங்க, மைதா ஐட்டங்கள்லாம் தயவுசெய்து வாங்கி தராதிங்க. இந்த மாதிரி ஹோம்மேடாக செஞ்சு நீங்கள் கண்டெய்னரில் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 வீக் 2 வீக்னா கூட அப்படியே இருக்கும், எதுவுமே ஆகாது, கெடாது. இதான் ட்ரையாக வந்து இது பக்கோடா மாதிரி ஆயிடுது இல்லைங்களா. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். இது வந்து ராகி, அப்புறம் அரிசி மாவு, கோதுமை மாவு இந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நல்லா ஸ்கிரிப்பியாக நல்லா மெதுவாக வரணுன்னா கோதுமை மாவை ஆட் பண்ணாதீங்க. 2 மட்டும் போட்டால் போதும். இல்லை ஹெல்த்துக்கு நல்லா தேவைப்படுதுன்னா ஒரு 1/4 டம்ளர் ஆட் பண்ணுங்க போதும், அதிகமாக வேண்டாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸுங்க. பெரியவங்க வந்து சிறுசு வரைக்கும் சாப்பிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை ஆட் பண்ணியிருக்கிறோம், நல்லா